ஐயா சாமியே ரைட்ல மட்டும் வந்துடாதையா, நான் போயிடுறேன் விட்டுரு. ஒரே டிராபிக்கா இருக்குதுன்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டுங்க. நான் ஹைட் பீம் போட்டுனோட மட்டும் நம்பர் போட்டதுதான். வணக்கம் நண்பா. இந்த வண்டியில் இருக்கிறதோட தான் நம்ம வண்டிக்கு மாற்ற போகிறோம் இன்றைக்கி. இந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு ½ அன் ஹவருக்கு பிஃபோராலாம் இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானகரத்துலேருந்து தான் இன்றைக்கி லோடு ஏற்ற போகிறோம். எங்கே போக போகிறோம் வரப்போகிறோம் அப்படின்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்துப்பீங்க. தெரியாதவங்க ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேஃப்டிக்கு தான் போட்டுருங்க. இங்கேண்ணா செல் நம்பர் போட்டுருவோம். பயங்கரமா லோடு நம்ம வண்டிக்கு மாற்றி முடிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க, லோடு ஏற்றிட்டாங்க. ஹிந்தி பசங்க தான் ஏற்றிருக்காங்க. இங்கேருந்து எங்கே போகணுமா அப்படின்னா, நம்ம புதுசாக வந்து சென்னையில் ஒண்டர்லா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அதுக்கான ஸ்டாக் தான் இங்கே வந்திருக்கு. கல்கத்தாவிலேருந்து வந்திருக்கு. இதை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட டெலிவரி பண்ண போகிறோம். டைமு பார்த்திங்கன்னா இப்போவே ஆல்ரெடி 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு, 12:30 கிட்ட ஆகிடுச்சு. நான் இங்கேருந்து வானகரத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 1.5 hour 2 hours கிட்ட ஆகிடும். அதனால் நம்ம உள்ள சிட்டி உள்ளே போவோம்னா அவுட்டர் ரிங்கில் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். இங்கே இந்த ரோடு தாண்டி அப்படி அந்த கரெக்டாக பூந்தமல்லி ஜங்ஷன் அங்கே போயிட்டோன்னா ஈஸியாக போயிடலாம். ஒரே ரோடு தான். நேராக போய் வண்டலூரில் இறங்கி வண்டலூர்லேருந்து அப்படி நம்ம கோலம் போகிற ரோட்டில் போயிடலாங்க. லைட்டு கண்ணை கூசுதுன்னு நினைக்கிறேன். பவர் கரெக்டாக கேமராவுக்கு இதாகும்னு நினைக்கிறேன். எனக்கு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. அப்புறம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான ஏரியா தான் பாய்ஸ். ஏன்னா நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே சிக்னல் இருக்காது. கரெக்டாக பூந்தமல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டிங்க பார்த்திங்களா எப்படி வராங்கன்னு. அதனால் மேக்ஸிமம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தீங்கன்னா சேஃபாக போயிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வராதிங்க. ஏன்னா இங்கே சிக்னல் இல்லை. நம்ம பார்த்து தான் நிறுத்தி தான் போக வேண்டியது இருக்குது. அந்த பஸ்ஸுக்காரர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவர் பாட்டுக்கு அவர் கிராஸ் பண்ணணுன்னு அவர் ஓகே அப்படியே வாங்குங்க. நம்ம இப்போ கரெக்டான பூந்தமல்லி பார்த்திங்களா பைத்தியக்காரனை எப்படி நேராக கண்ணுக்கு நேராக லைட் அடிக்கிறான்னு பாருங்களேன். இவங்களுக்குலாம் இந்த ஹை பீம் போட்டுன்னு வண்டி ஓட்டுறதுல என்ன ஒரு ஆனந்தம்னு தெரில. இத்தனைக்கும் வந்தது ராங் ரூட்டு, நோயின்றில் வந்துருக்கேன், ஆப்போசிட்டில் வந்துருக்கான். இந்த டைரெக்ஷன் நான் வரவே கூடாது. அப்படியும் வந்து நமக்கு ஃபுல்லாக ஹை பீம் போட்டு கண்ணை மறைச்சிட்டு அவ்வளோ அசால்ட்டாக போகிறோம் பார்த்திங்களா. இதாங்க அந்த காருக்காரங்களில் பாதி பேர் பண்ணுற பெரிய தப்பு தான். உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் லைட் அடித்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. போகிறத பாருங்க ஸ்பீடு. எதுக்கு இப்படியே வரணும், எதுக்கு இப்படி போகணும். அதுக்கப்புறம் இந்த பூந்தமல்லி பிரிட்ஜ் இருக்குல்ல, கரெக்டாக போலீஸ் எல்லாம் நிற்கிற இடங்க பார்த்திங்களா. சொல்லி முடியல பண்ணிட்டாங்க. போலீஸ் இங்கே தான் மேக்ஸிமம் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் நைட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே தான் செக் பண்ணுவாங்க. நம்ம அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டோம். போகிற வழியில் அப்படி நம்ம பாட்டு கேட்டே போனால் தான் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் தாக்கிக்க முடியும். ஏன்னா அப்படியே தனியாக போகிறோமா, தூக்கம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் பாட்டு போட்டாலும் காப்பி ரைட் கிளைம் வந்து சொல்லிட்டு ஒரு பயமாக வேறு இருக்குது. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம ஹெட்ஃபோன் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சார்ஜ் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா பாட்டு கேட்டு ஜாலியாக பாடிட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோடு ஏறி இருக்கோம். இது நேராக அப்படி நம்ம குன்றத்தூர் திருநீர்மலை அந்த ரோடை தாண்டி திரும்பி ஓப்பன் அதெல்லாம் தாண்டி அப்படி நம்ம முடிச்சூர் ரோடெல்லாம் தாண்டி அப்படி நம்ம வண்டலூரில் போய் இறங்குவோம். இந்த லாரிக்காரங்க அப்படி நேராக போகிறாங்க பார்த்திங்களா. இது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். என்னென்னா அவங்களாம் கனரக வாகனம் எல்லாம் லெஃப்ட்டில் தான் போகணும். எதனால் ரைட்டில் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் வந்து அவங்களால ஒரு 100 மீட்டர் கூட நேராக ஒழுங்காக போக முடியாது. ஆப்போசிட்டில் வர வண்டிங்க குறுக்க வண்டியில் பைக்கிலலாம் வந்து விடுவாங்க. அதனால தான் நாங்களாம் ரைட்டில் ஏறி போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் பார்த்தேன்.
பார்த்திங்களா இந்த இடம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தாம்பரம் ஆர்டிஓ இருக்குல்ல, அவங்க வந்து இங்கே வந்து தான் விசிட் பண்ணி எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்களா ஃபுல்லாக அது நைட் டைம் ஃபுல்லாகவே பார்க்கிங் மாதிரி ஆல்ட் மாதிரி போட்டுருவாங்க. க்ரெயினு, பெரிய பெரிய லாரிங்க, லாரி டிரைவர் அண்ணாங்க எல்லாருமே இங்கே தான் ஆல்ட் போட்டு இங்கே தான் மொத்தமாக இருப்பாங்க. ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட் இல்லை, அதனால் சேஃபாக ஒரு இடம் வேணுன்றதுனால இந்த இடத்துல வந்து சேஃபாக ஆல்ட்டு போட்டு அவங்க நைட்டு தூங்குறதுலாம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புவாங்கங்க. நம்ம இப்போ கரெக்டாக எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா டோல்கேட் கிட்டே வந்துட்டோம். இங்கே இவங்களுக்கு ஒரு கலெக்ஷனை கொடுத்துட்டு தான் நம்ம இங்கே இந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்படி ஒரு ரோடு, நல்ல ரோடு. ஆனால் அங்கங்கே அவன் டோல்கேட்டை போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வண்டியில் வேறு இதுக்கு வேறு கிடையாது, அதாவது என்ன சொல்லுவோம், நம்ம அந்த டோலுக்கு காட்டுவோம்ல ஸ்கேன் பண்ணுற இது கிடையாது, ஃபாஸ்டேக் ஸ்கேனர் இல்லை. நம்பர் சொல்லிட்டு தான் அவங்கள இது பண்ண சொல்லணும். ஓகே வாங்க பார்க்கலாம். இந்த வேன் போனோன்னு நம்ம வண்டி உள்ளே விட்டு அவங்கள்ட்ட சொல்லுவோம், அண்ணாக்கிட்ட நம்பரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகலாங்க. வேன் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நமக்கும் வேன் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். ஓகே வாங்க பார்க்கலாம். நம்பர் போடுங்கண்ணா. இது இல்லை, PN11 9481. எக்ஸ் 9481 481. தேங்க்ஸ். இருக்க டிராஃபிக்கு மண்டலம் ஜூம் பக்கத்தில் என்னடா இவ்வளோ டிராஃபிக். நம்ம லெஃப்டில் போகணும், லெஃப்டில் விடுவாங்களா என்னன்னு தெரியலையே. நல்ல வேலை நம்மள மாதிரியே லாரிக்காரனும் லெஃப்ட் எடுக்கிறாப்புல. பாட்டை கண்டிப்போம். படித்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணி இருக்க மறுத்தம் இங்கே எதற்கு, படித்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை இருக்க மறுத்தம் எங்கே உனக்கு எதற்கு, உன்னை நல்ல ஆளாக்க கமனை போலாக்க எண்ணியது யாரென்று கண்டு கொள்ள யாருண்டு, துந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம்.
வழியாக வந்தாச்சுன்னு பார்த்தா பக்கத்தில் கூட போக முடியாது சொல்லுங்க. திடீர்னு அங்கங்கே டிராஃபிக் ஆகிடுது. வேறு 407 வேறு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுன்னு வரான் ரைட்டில் இருந்து. முன்னாடி இருக்க டேங்கர் லாரி மூவ் ஆக மாட்டேங்குது. எதனா என்ன கதைன்னே தெரியல. போலீஸ் செக் போஸ்ட் போட்டுருக்காங்களா, பேரிகேட் போட்டு வசூல் பண்ணுறாங்களா ஒன்றுமே தெரியலையே. ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல? லாரிக்காரன் அவுட்டில் லெஃப்டில் ஓஹோ ஆக்சிடெண்ட்டுங்க. ஐயோ ஸ்விஃப்ட்டு காரு முன்னாடி காலி. உஷாராக போகணுங்க ராத்திரி நேரத்தில். வேறு பேர் இப்போ தான் நானே ஆக்சிடெண்ட்டாக பார்த்துன்னு வந்திருக்கேன். இங்கேயும் குறுக்க மறைச்சுன்னு போகிறான். இவ்வளோ பெரிய வண்டி வச்சுரு. கொஞ்ச நேரத்துக்கு ரைட்டில் வந்துடாதைக்கியா சாமியே கொண்டுடாதைக்கியா. ரைட்டு ஓகே. ஒரு வேலையா அவனை கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெஃப்ட் எடுத்திங்கன்னா நாவலூர், ரைட் எடுத்தோன்னா அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போகிற மாதிரி போயிடலாங்க. லெஃப்ட் எடுத்து போனால் நாவலூர், சோழிங்கநல்லூர். ரைட்டில் இது போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் ஒரு லெஃப்ட் கட் பண்ணோன்னா கோவளம் பீச்சுக்கு போகலாம். அந்த ரோட்டில் நம்ம வந்துருக்கோம். ஓகே. அப்படின்னு கொஞ்சம் தூரம் தான் காமிக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட காமிக்குது. பார்க்கலாம். இந்த சூப்பராக இருக்குங்க ரோடு. வேறு லெவலாக இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரவுண்டானா எல்லாம் சூப்பராக நீட்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகாத மாதிரி நல்ல நேராக வந்து ஜாயிண்ட் ஆகி அடிச்சு பறக்க விட்ருவானுங்க. அதனால் கரெக்டாக ஏகப்பட்ட ரவுண்டானா மாதிரி வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே தேங்க்யூ. பார்த்தீங்களா இந்த ரோட்டில் இருந்து ரைட்டு கட் பண்ணணுங்க. ஒரு ரைட்டு ஒன்று. ஏன்னா தீய சக்தி திமுக வச்சுருக்கீங்க. விளக்கும்பா இந்த ரோட்டில் போனால் விளக்கவே விளக்காத திருட்டு பசங்க அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுருக்காங்களான்னு தெரியலையே. அதுதான் நினச்சா இவங்க போட்டால் ஒத்தாலே விளங்காது. மத்தியா மாடு வேறு குறுக்க வந்து பாயுது. என்னென்ன காத்துருக்கு. ஓகே பார்த்து பொறுமையாக போகலாம். ராத்திரி 1:30 மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் ஏதாவது தெரியுதா எனக்கு? என் கண்ணம் பூரா மறைச்சா மாதிரி ஐபிஎம்மில் போட்டுன்னு வரான். எதில் போவோம்? எங்கே போய் போகிறதுக்கு போகிறானுங்கன்னு தெரியல. நாங்களாம் எங்களாம் அப்போ வண்டியை கொண்டு ஓட்டுறது. ஒண்டர்லா என்ட்ரன்ஸு வந்துட்டோம். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருக்காங்க ஒண்டர்லாவே. சரி ஓகே வந்துட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்களே, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரோடு தான் ரொம்ப ரோடு ஓகே. சுற்றி வெளியிலேருந்து வரும்போது வெளிச்சம்ல சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை ரோட்டில். இதிலேருந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இது அங்கே ரைட் சைடில் பார்த்து இன்னும் 1 கிலோமீட்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். ஒண்டர்லா இதான் மக்களே ஒண்டர்லாவோட கேட்டுக்குள்ளே போகிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நைட் டைமில் செக்யூரிட்டி வர மறைக்கிறாங்க. ஓகே एंट्री करके रेस्ट हो किधर किधर ठीक है आपका वही क्या टेक्निकल स्टोर है ना, ये स्टोर दोनों क्या? ठीक है हाँ ठीक है आदमी है ना. பையா பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்மக்கிட்ட என்ட்ரி வாங்குவாங்க. என்ட்ரி வாங்கிட்டு உள்ளே விடுவேன்னு சொல்லியிருக்காரு. நண்பர்களே நம்ம இப்போ உள்ளே போகிறோம். நமக்கு என்ட்ரிலாம் போட்டாச்சு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. டிசி எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணியாச்சு. நேராக உள்ளே போக வேண்டியதான். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். இப்படி எங்கேயோ போக சொன்னார் செக்யூரிட்டி. தவிர ஆம்புலன்ஸ்லாம் சேஃப்டிக்கு விட்ருக்குறாங்க. ரைட்டாக லெஃப்டான்னு தெரியலையே. பார்ப்போம் இருக்க. கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எங்கே போய் எங்கே யாரை பார்க்கறதுன்னு தெரியல. வெறும் காடாக தான் இருக்குது. ஒண்டர்லாம் நல்லா இருக்கும்னாங்களே ஐயா. ஹோட்டல் காடு மாதிரியே இருக்குது. சரி கால் பண்ணலான்னு பார்த்தேன். ஒருத்தனையும் காணும் வெளியில். சரி இருங்க கால் பண்ணலாம். அந்த போட்டுக்கலாம் அனுப்பிச்சுட்டாங்க அந்த பக்கமா. தப்பான வழியில் உள்ளே போயிட்டோன்னு நினைக்கிறேன். அவங்க நல்ல வேலை வந்தாங்க பைக்கில். நல்லா உள்ளே வந்துட்டோம்.
இதுதான் சென்னையில் இருக்கிற ஒன்றலா இதுதான் இருக்குது. நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ரோடு இறக்கிட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். சிலிண்டரெல்லாம் வழியில் போட்டுக்கிறாங்க. ஓகே, நம்ம கேட்டுக்கலாம். இந்த கேட்டுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டாங்க. நண்பா ஒண்டர்லாம் எப்படி பண்ணுவோம்? ஓகேண்ணா. எங்கண்ணா ஒன்றும் ஆ மேலே தட்டுமோ? வரா பம்பே இருக்கும் ரைட் சைடு. அப்படியே முன்னாடி போய்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே விட்டு. ஆ ஓகே. ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். டயர் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் தட்டாமல் இருக்கும். லைட்டாக ஸ்ட்ரைட்டாக. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். அவ்வளோதான். டயர் எதுவும் இல்லைண்ணா சார்? அந்த மேட்டு கீழே போட்டு அது மேலே இருக்கலாமா? மேட்டு தானே போய் சுற்றி வச்சுக்கோங்க. இது எது சார் வேப்பூரில் ஓடிட்டு இருந்த பார்ப்போமா உங்களுக்கு? பார்த்துக்கலாம். அவ்வளோதான்.
ரெண்டு பேரும் போய் 3 பேர் வந்து போட்டு கை 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 பார்த்து